கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு கூட விசேஷித்த விதத்தில் பேச அவர் விரும்புகிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ பயப்படாதே. தேவ பிள்ளையே, நீ பயப்படாதே. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகத்தில் 43ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இன்றைக்கு சில காரியங்களை நினைத்து அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறதான உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை, நீ பயப்படாதே. உங்கள் சரீர பலவீனத்தை நினைச்சு, எதிர்கால வாழ்க்கையை நினைத்து, உங்களுடைய தொழிலை, உங்களுடைய வேலைகளை நினைத்து பயந்து போய் கொண்டு இருக்கிற சில சூழ்நிலைகள், ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன், அடுத்த வேலைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் என்கிறதான ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய எண்ணங்களில் ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை, என் ஜனமே நீ பயப்படாதே, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபே நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அப்போ பயப்படாதேன்னு சொன்னவர், இப்போ நம்ம நினைக்கிற காரியம் என்ன, பயப்படாமல் இருப்பேன். ஆனால் நீ பயப்படாதே என்று சொல்லும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு ஹோல் வேணும், ஏதாவது ஒரு பிடிமானம் இருக்கணும். கடந்த நாட்களில் ஒரு பிள்ளை, அவள் மரித்து போனாள். சூசைட் பண்ணி அவ இறந்துட்டா. அந்த பிள்ளை மரித்து போகும் பொழுது தன்னுடைய கரங்களில் அவள் எழுதி வைத்த ஒரு வார்த்தை என்னை ரொம்ப அதிகமாய் பாதித்தது. I need someone to hold my hand tightly. எனக்கு யாராவது என்னுடைய கரத்தை இறுக பிடிச்சா நல்லா இருக்கிறோம். சின்ன பிள்ளைங்க, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கிறா, தாய் இல்லை, தனிமையின் சூழ்நிலை அந்த பிள்ளைக்குள்ள தோன்றினதான எண்ணம். இன்னைக்கு உன் வாழ்க்கையில, ஐயோ நான் தனித்து விடப்பட்டு இருக்கிறேன், எனக்குள்ள பயமா இருக்கு, யாராவது என் கையை பிடிச்சா நல்லமா இருக்குமே, யாராவது என் கூட இருந்தா நலமா இருக்குமே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே தேவ பிள்ளையே, நீ பயப்படாத. உன் பயத்தின் சூழ்நிலையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு நான் வர நான் விரும்புகிறேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், அண்ட சராசரங்களை படைத்தவர், மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தவர், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவர், அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். மரணத்தை ஜெயித்த இயேசு உன்னோடு இருக்கிறார். உன்னுடைய எல்லா மரண கட்டுகளையும் மரண பயங்களையும் ஆண்டவர் இந்நாளில் தானே அற்றுப்போக பண்ணுவார். நீ பயப்படாதே. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறார்களோ, யாருடைய உள்ளத்தில் எல்லாம் பயங்கள் காணப்படுகிறதோ, இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக. உடைய உள்ளத்தில் இருக்கிறதான பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேற்றப்படுவதாக. அவைகள் எல்லாம் அக்கினியிலே சுட்டரிக்கப்பட கட்டளையிடுகிறோம். ஆண்டவரே, உள்ளான அந்த போராட்டங்கள், ஐயோ என்னோடு கூட யாரும் இல்லையே, என் கையை இறுக பிடித்தால் நலமாய் இருக்குமே என்கிற அந்த உணர்வுகள், இடத்துல தேவனாகிய கர்த்தரே உடைய மகளுடைய கரத்தை பிடிப்பீராக. என் தேவனாகிய கர்த்தரே உடைய பிள்ளைகளுடைய கரங்களை இறுக பிடிப்பீராக. பயத்தின் நிலையை மாற்றி தைரியத்தை கர்த்தர் கொடுத்து, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்கிற அந்த வார்த்தைகள் என் பிள்ளைகளை தேற்ற ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம் தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை வெளியேறிந்து போடு. தேவனாகிய கர்த்தர் உன் பயத்தை மாற்றி சத்துவத்தை ஆண்டவர் கொடுத்து உன் கையை அவர் இறுக பிடிக்க விரும்புகிறார். அவர் உன்னோடு கூட இருப்பார். God bless you. God bless you.